நான்லாம் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னா, அது இந்த சோசியல் மீடியா கையில தான் இருக்கு. இந்த சைடு யூடியூப தொறந்தா போதும், ஒரே பிரியாணியும், பரோட்டாவுமா வந்து என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிருது. இதுதான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த சைடு இன்ஸ்டாகிராமுக்கு போய் பார்த்தா, அங்கே ஒரே நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன்னு சைனீஸ் ஐட்டமா காமிச்சு என்னைய ரொம்ப வெறியேத்தி விட்டுர்றாங்க. நிம்மதியாவே இருக்க முடியல. முன்னாடிலாம் இந்த ஃபோன தொறந்தா தான் எனக்கு சோறு சோறா வந்து காமிச்சு ரொம்ப வெறியேத்திக்கிட்டு இருக்கும். ஆனா, இப்பலாம் கனவுல கூட சோறு தான் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை என்னன்னா, முன்னாடிலாம் பிரியாணின்னு நான் யோசிச்சேன்னா, பிரியாணி அண்டா தான் ஞாபகம் வரும். இப்பலாம் கனவுல எனக்கு பிரியாணி ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சது. நைட்டு தூக்கத்திலேயே போய் பிரியாணி தான் செய்றாங்கன்னு சொல்லிட்டு நான் 2 மணிக்கெல்லாம் உட்காந்து கிச்சன உருட்டிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீட்ல திட்டு வாங்கிட்டு திரியுறேன். இன்னைக்கு கூட நான் தோசை தான் வாங்க போயிருந்தேன். ஆனா, இந்த ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் என்னை நிம்மதியாவே இருக்க விடல. சரின்னு சொல்லிட்டு போய் கடையில் போய் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி சவட்டு மேனிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். யார் சாப்பிட்றதுன்னா தெரியல. எங்கள் வீட்டில் என்னென்னா தோசையை மட்டும் சாப்பிட்டுட்டு இதை ஃபுல்லாக நீயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. இதை நான் 3 நாள் வச்சு வச்சு சாப்பிட்டேன்னா நீங்கள் நம்பவா போறீங்க. நீங்கள் நம்பாட்டாலும் அதுதான் உண்மை.